2% அகவிலைப்படி உயர்வு. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இதை பற்றி யாராவது இதுக்கு முன்னாடி விளக்க வீடியோ போட்டிருக்காங்களா? கற்றுக்கோங்க. அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழராக இருக்கட்டும், தாவேக்கா எப்படி அரசியல் பண்ணுது, சமூக வலைதளம் மூலமாக எப்படி அரசியல் பண்ணுதுங்கிறத கற்றுக்கோங்க. இது வரைக்கும் எத்தனையோ வருடங்களாக இந்த டிஏ உயர்வு எல்லாம் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த டிஏ உயர்வுனால யார் யார் என்னென்ன பலன்கள் அடைகிறாங்க, யார் யாருக்கு இது போய் சேருது, இதனால அவங்களுக்கு என்ன நன்மைகள் வருது, அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதுங்கிறத எப்படி போட்டு நம்ம அரசுனால மக்கள் இவ்வளோ இந்தந்த மக்கள் இந்த தரப்பு மக்கள் பயன்படுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு தள்ளுறாங்க. நீங்கள் எல்லாம் கற்றுக்கணும். வருங்கால அரசியல் ரோடாக சந்தை வீதி வீதியாக போய் வாக்கு கேட்பதில் இல்லை, சமூக வலைதளத்தில் நீங்கள் போடுற ஒவ்வொரு பதிவில் தான் இருக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 10 பேர் இல்லாட்ட 20 பேரை இப்போவே போட்டுடுங்க. நீங்கள் செய்கிறது நல்லது. எதிராளி செய்கிற சில பல டுபாக்கூர் வேலைகளை எல்லாம் போட்டு பரப்பி தள்ளிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் டெபாசிட்டாவது வாங்க முடியும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தான். இன்றைக்கி சோசியல் மீடியாவை நம்பி தான் அரசியலே இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. இந்த அக்காவை பாருங்கள், 2% டிஏ போட்டதை ஒரு வீடியோவாக போடுது. அதுக்கு எத்தனை லைக் தெரியுமா, எத்தனை கமெண்ட் தெரியுமா, எத்தனை ஷேர் தெரியுமா? அதை போட்டிருக்கிறது எந்த கட்சி தெரியுமா? ஆளுங்கட்சியில் உள்ள டீமு தான். கவனமாக இருங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் டிஏ போட்டாச்சுன்னா முதல்வர் சொல்லுவார், போயிடுவார். யாராவது இதே மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்களா? அதை விளக்கம் கொடுத்து அது மூலமாக மக்களை எப்படி கவுத்து அவங்க பக்கம் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். முயற்சி செய்யுங்க. சோசியல் மீடியா தான் அடுத்த எலெக்ஷனு.